ஓகே ஓகே நல்லதானே இருக்குது, அதான் சொல்லுண்ணே. ஓகே ஓகே ஆமாம். எனக்கு எல்லாம் அப்போ ஒரே மாதிரி தான் இருக்குது ஜி. எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில. நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். பிக் பாஸ்ன்றது என்னை ஃபஸ்ட் இதுலேருந்து கேட்டுட்ருக்காங்க. நம்ம அப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் போல சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கேப் ஒன்று கிடச்சிது. போய் அது உண்மையாக பொய்யான்னு பார்க்க தான் உள்ளே போனது. போய் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு, நல்லா கேம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. வெளியே வந்தேன். வெளியே வந்தோன்னே ஏதோ சின்ன பசங்க டீம் வரைக்கும் அந்த சின்ன பசங்க மைண்டில் நம்ம இருக்கிறோம்ல, அதே நம்ம வெற்றி காரணம் தானே. ஸோ அதனால் அப்படியே போயிட்டு தான் இருக்குது. ரெண்டுமே. அண்ட் மெயின் ஹீரோ டார்லிங் தான், அது சொல்லக்கூடாது. பட் அது கதையோட மூவ் ஒன்று இருக்குல்ல, தள்ளியோட ஒரு ஆள் வேணும்னு சொல்லுவாங்களே, அந்த ஆளாக நடிச்சிருக்கேன் அவ்வளோதான். பட் ஹீரோயினிலாம் அவங்க தான். நான் அதான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, பெரிய படம் சின்ன படம் பெரிய ஹீரோ இல்லை அதான் அது ஹீரோஸ் எல்லாம் பார்க்கல, இவங்களும் டான்ஸ் தான். நான் அங்கே எப்படி சொல்லித்தரனோ அதே செல்லமாக இங்கே சொல்லித்தரேன். நல்லா கற்றுக்கிட்டாங்க, ரிஹர்சலோடு பார்த்து சூப்பராக கற்றுக்கிட்டாங்க. தெரியவே இல்லை டான்ஸ் ஆடாத மாதிரி தெரியல, நல்லா ஆடுறாங்க, எல்லாம் சூப்பராக ஆடுறாங்க. இன்னும் அடுத்தடுத்த படத்தில் நல்லா ஷைனிங் ஆகிடுவாங்க கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம் ஓகே. அது வந்து 2000 பேர்ன்றது எங்கள் யூனியன்லே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் யூனியன்லேயே 800-900 பேருக்குள்ளே தான் இருக்காங்க. டைரக்டர் ஆசைப்பட்டது விஜய் சார் வச்சு பெருசாக போகணுமா 2000 பேர் போனாங்க. அதுக்கு என்னென்னா எங்கள் டான்ஸர்ஸ்லாம் காசு கொடுத்தாச்சு. இந்த நான் நம்பர் டான்ஸ் வந்தாங்கள்ல, அவங்க யார் மூலியமாக வந்தாங்க? இப்போ நீங்கள் வந்தீங்க, நீங்கள் யாரும் சொல்லி தான் வந்திருப்பாங்க, உங்களுக்கு ஒரு லீடர் இருந்திருப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் கேஷ் போச்சு. அங்கே கை மாற்றுறதுல மிஸ்டேக் ஆகிட்டு நம்ம யூனியன் பேர்த்தவங்க டேமேஜ் ஆகிடுச்சு தவிர மற்றபடி இப்போ போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ஸோ அதில் இதில் வந்து இது ஒரு க்யூட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. இதுக்கு நிறைய டான்ஸ் தேவையில்லை. அவர் கேட்டது எவ்வளோ வேணும்னு கேட்டதில்லை, வேணாம் சார் எனக்கு ஒரு 20 இருந்தால் போதும் சொல்லிட்டு ஒரு 20க்குள்ளே வச்சு பண்ணோம். அந்த மாதிரி போய்ட்டுருக்கு. ஆக்சுவலாக அந்த கேரக்டருக்கு வந்து அந்த மாதிரி கெட்டப் அப்படிலாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம போய் ஸ்டோரி சொல்லுவோம், அவங்க அக்செப்ட் பண்ணாங்க இல்லையா நமக்கு தெரியணும். சொன்னதுக்கப்புறம் ஓகே இந்த கேரக்டர் இப்படி பண்ணணும், கேரக்டர் இந்த மாதிரி கெட்டப்பில் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கணும். போகும்போதே நம்ம கேரக்டர் இப்படி பண்ணுங்க, இந்த கேரக்டர் இது பண்ணாதீங்க சொன்னோம்னா அவங்க வந்து கதைக்குள்ளே போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கதையை லவ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த கெட்டப் எப்படி இருக்குன்னு அவங்க டிசைட் பண்ணதான். அதுக்கப்புறம் வேணாம் சொல்லியிருந்தாங்க கூட நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே ஓகே இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க. ஓட முடிய ஒளி முடிய முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாகேஷ் ரங்கம்னு ஒன்று வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்குல ஒரு மூவி ஒன்று வந்துருக்கு. இட்ஸ் லைக் 1817 சம்திங் ஒரு மூவி ஒன்று வந்துருக்கு. ஸோ தியேட்டர் பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் தமிழ் இந்தியாவுக்குள்ளே மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க, ஆல் ஓவர் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட மூவிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் தியேட்டர்னு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறீங்க. ஓகே இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் வந்து நோ எக்ஸிட் தான் ட்ரை பண்ணோம். நோ எக்ஸிட் தான் வந்து ஆக்சுவலாக டைட்டில் நாங்கள் ட்ரை பண்ணோம். இல்லை, நோ எக்ஸிட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்னு ஒரு எல்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து என்ன ஃபஸ்ட்டு நான் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம டைட்டில் நோ எக்ஸிட்டாக போகணும், நாங்கள் அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓட முடியாது ஒளி முடியாது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் டைட்டில் எல்லாமே ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் இதுக்கும் நாங்கள் யோசிச்சுப்பாங்களே, அவங்களும் டேட்லாம் பண்ணியிருக்காங்க, சேம் திங்கிங்காக தான் இருக்கும். ஸோ நான் டேட்டுக்கு சம்மந்தமான ஒரு டைட்டில் அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் டேட்டுக்கு சம்மந்தமான ஒரு டைட்டில் நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே பார்க்குற நீங்கள் தான் எழுதணும், அது கமல் சாரா சத்யராஜ் சாரான்னு. ஆனால் எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும். இல்லை 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 நம்மளுக்கு முன்னேறும், அவங்களாம் நம்மளோட மூத்தவங்க. ஏதோ சினிமா அவங்கள மைண்டில் வச்சு தான் பண்ணுது. நான் மோஸ்ட்லி சத்யராஜ் சார் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், அவர் கொஞ்சம்
ஆமாம். நீனே ஹீரோ ஆகலாம்யா, இதில் என்ன எல்லாருமே நிற்கிற அத்தனை பேரும் ஹீரோ தான். நீங்கள் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள், நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் சினிமா விட்டு ஒன்லி ஃப்ரெஷ்ஷுக்கு மட்டும் சொல்லுங்கள், நான் இந்த நிமிஷத்தில் என்ன சொல்லுங்கள். எல்லாருமே ஹீரோ தான், நீங்களும் ஹீரோ தான். இந்த இப்போ பையன் மோகன்குமார் போட்டு இவர் ஹீரோ, எல்லோரும் ஹீரோ தான். அந்த அவங்கவுங்களுக்கும் அந்த வாய்ப்பு வரும்போது பயன்படுத்தினா ஜெயிக்கணும். அதான் என்னுடைய எண்ணம். இந்த பேசுகிற ராபர்ட் சார். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஹீரோ அப்பான்னு சொல்கிறோம்ல, அங்கேயே ஆரம்பிச்சிச்சு. என்னோடய ஃபஸ்ட் ஹீரோ அப்பான்னு. அந்த ஹீரோன்றது நம்மளோட கற்பனையிலையும் சரி, நம்மளோட நேர வாழ்க்கையும் நடந்துகிட்ருக்கு. அப்போ அப்பாவுக்கு என்ன ஆசை இருக்குன்னா, பையன் வந்து குரூப் ஆட்டிருந்தேன். அப்பாவில் என்னடா பையன் பின்னாடி ஆட்டிருக்கான், எப்போ முன்னாடி வருவேன்னு. ஸோ அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிட்டுருக்கோம். அப்புறம் முன்னாடி ஹீரோ கற்றுக் கொடுக்குற டான்ஸ் மாஸ்டர் ஆயாச்சு. நம்மளுக்கு என்ன அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும், அப்பா என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டான். ஸோ நான் ஹீரோவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, வில்லனாகவும் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன், ஹீரோவும் பண்ணிருக்கேன். அதுக்கு மேலே நான் லவ் பண்ணுற டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப லவ் பண்ணிருக்கேன். இதுதான். சரி, இல்லை இது பாதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு வந்து நிறைய படம் எனக்கு டைரக்டர் சொல்லி, இப்போ ரீசெண்டாக பெரிய பெரிய 2 படம், அது சொல்ல வேணாம் அவங்க பேர். டைரக்டர் சைடில் வந்து ஓகே சொல்லி கதை சொல்லி நான் ஓகே சொல்லிட்டேன். ஹீரோ சைட்லேருந்து மாஸ்டர் வேணாம்னு சொல்லி என் காதில் வந்துச்சு. அப்படி எப்படி நான் வாய்ப்பு நான் தேடி போகல. நான் இந்தமாதிரி புது டைரக்டருக்கும் புதுசு நான் கொடுத்துட்றேன். மக்கள் எனக்கு தூக்கி விடுவோம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் அப்படி ஒத்துக்கிறேன். சிம்பு இல்லையே, அதுக்காக வெயிட்டிங். நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். மச்சி வந்துடுறேன் மச்சி, கொடுக்கணும். ஏன்னா என் வாழ்க்கை ஏற்ற கத்தி அவன் தான். ஸோ அவர் வந்தால் தான் நான் பண்ண முடியும். மற்ற ஹீரோஸ் இப்போ நல்லா பாருங்கள், இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் யார் ஆடுறாங்க விளையாட்டு சொல்ல முடியாது. தெலுங்கு எல்லாம் ஆட்டிருக்காங்க, ஹிந்தியில் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக பண்ணலாம். இல்லை, அவங்க எதுவுமே சொல்லலை. நம்மளுக்கு என்னென்னா, அங்கே போய் உக்காந்துட்டோம். நான் போனதில் நான் தான் சீனியர் இல்லையா, இந்த பிக் பாஸில் நான் தான் சீனியராக போய் உக்காந்துருக்கேன். இந்த பக்கம் அசீம் கத்திட்டு இருக்கான் கபா கபா கபான்னு. இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டு வந்து அமுதா வந்து காமெடி பண்ணிருக்காப்புல. நம்ம இதுக்கும் போக முடியல, இந்த இதில் இதுக்கும் போகல, இதுக்கும் போக முடியல. என்னடா பண்ணுறது யோசிக்கும் போது உண்மையிலே எனக்கு அந்த மூக்குத்தி அவங்க வந்து பிடிக்கும். நார்மலாக ஒரு கேர்ளாக அவங்களுக்கு நிறைய சீட்டில் பார்த்துருக்கோம், பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் பேச தான் ஆரம்பித்தேன். அதை நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஃபோக்கஸ் பயங்கரமாக பண்ணி உள்ட்டா விட்டாங்க. வெளியே வந்து இது வரைக்கும் அவங்கள்ட்ட பேசவும் கிடையாது, அவங்க நம்பரும் கிடையாது. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, நம்ம வேலையை பார்க்குறோம். அங்கே ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி தானே ஆகணும், ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும்ல. அதுக்கு தேவையில்லை தான், தேவையில்லை தான். ஆமாம், என்ன கேட்டீங்க, தேவையில்லை, வேஸ்ட். அல்ல, ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் பண்ணுற ஈவெண்ட்டு தான், அவரோட ஈவெண்ட் கிடையாது. ஐ மீன் அவர் பிக் பாஸில் ஒரு ஹோஸ்ட், இஸ் ஏ ஹோஸ்ட். அவர் வந்து ஹோஸ்ட் தான், ஓகேங்களா. பிக் பாஸ் வந்து அவரோட தலைமையில் ஒன்றும் நடக்கலை. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. இல்லை, என்னை இன்றைக்கி தான் கேள்வி கேட்குறீங்க. என்னை அப்பயே கேள்வி கேட்டால் தான் வேஸ்ட் தான். நான் உள்ளே போனது சம்பாதிக்க தான் போனேன். நம்மளுக்கு பேர் இருக்குது. கமல் சார் போனதும் பேர் இருக்குது. கமல் சார் உலக நாய் பேர் இருக்குது. அவரும் சம்பாதிக்க தான் போயிருக்காரு. அவருக்கு எவ்வளோ பேமெண்ட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் விஷயம் சொல்லுங்கள். ஆமாம், என்ன அது உள்ளே பார்த்தீங்கன்னா, நான் உள்ளே கூட அது யாரும் கட் பண்ணிடுறாங்க. நீங்கள் 24 பார் பாட்டை நான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும், எல்லா பிக் பாஸும் சண்டை போடுறோம்ல, தயவு செய்து சண்டை போடாமல் பண்ணலாம்டா. நார்மல் வீட்டில் சண்டை போடுவோமா என்ன? எப்பயாவது அது வந்து எப்படியோ இது வேணும்னே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அது வேஸ்ட்டு தான். அது அங்கே வந்து உள்ளே இருக்கும்போது எல்லாம் உண்மையாக நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே வந்து ஒருத்தனும் வரல. என் பொண்ணு குயின்ஸியை கூட நான் வந்து என் பர்த்டே கூப்பிட்டாமா வாமான்னு, இல்லை டேடி வரேன்னு சொல்லிட்டு வரல. அவ்வளோதான். அந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கும்போது தான் சொந்தங்கள். வெளியே வந்தோன்னே பந்தவங்களும் ஒன்றும் இல்லை கிடையாது. அவ்வளோ ம் கொடுக்கணும். அதுக்கு அதுக்கு அது ஆமாம் ஆமாம் இருக்குது இருக்குது இருக்குது.
ஒன்றும் இல்லை ராஜா, படம் நல்லா இருந்தால் யாராக இருந்தாலும் வந்து படம் பார்ப்பாங்க. கண்டென்ட் நல்லா இல்லைன்னா தேட்டருக்கு வர மாட்டாங்க. இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு எதாவது பண்ணாலும் நீங்கள் இருக்க, நான் சொல்லிடுறேன், என்ன தான் நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணாலும் மக்கள் வந்து யூடியூப்பு உங்களோட ப்ரெஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. தேட்டருக்குள்ளே வராது காரணம் என்னென்னா படத்தோட கண்டென்ட் சரிலாம் வரல. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மலையாள படம் 2 படம் சூப்பர் ஹிட்டு. நான் சொல்லிடுறேன் ரைட். ஆமாம், அந்த கண்டென்ட் அந்த படம் நான் பார்க்கல. ஆமாம் சரி இரு, சொல்லுங்க. ஆ ஆமாம் கண்டிப்பாக. அதாங்க படம் இப்போ சொன்னார், இப்போ எடுத்துருக்காரு நோ எஸ்கேப். நெவர் எஸ்கேப். இந்த படத்தை பார்க்கும்போது பசங்க முழுக்கெல்லாம் சின்ன பசங்க எல்லாமே ரொம்ப அருமையாக, நான் வந்து பார்த்தேன் ரொம்ப அருமையாக. இந்தமாதிரி படம் தான். நான் தான் ஒரு நாளைக்கு 3-4 படம் கிளியன்ஸ் கொடுக்குறேன். தேட்டரில் வருது, இப்போ ரிலீஸ் ஆகுறது, வர படம் 3 ரிலீஸ் ஆகுது. படம் நல்லா இல்லைங்க போது தேட்டர் என்ன பண்ணுவாங்க? நம்ம தேட்டருக்கார குறைவே நான் சொல்ல மாட்டேன். காரணம்னா படம் நல்லா இருந்தால் நீங்களே இப்போ பப்ளிசிட்டி பண்ணிடுறீங்க. டயட் நான் குறை சொல்ல மாட்டேன். படத்தை நல்லா எடுக்கணும். ஆமாம், அது பிடிச்ச சப்போர்ட் பண்ண. அவர் இப்போ இப்படி எடியான்னு சொல்லுவார், இல்லை சார் இந்த பணம் இல்லைன்றான், என்ன பண்ணுவீங்க? அதனால் இவர் கரெக்டாக பிடிச்சது கரெக்டாக இருந்தால் டேரக்டர் கரெக்டாக படம் பண்ணுவாப்புல. எந்த சினிமாவும் ஓடாமல் இருக்காது. படம் நல்லா இருந்தால் ஓடையா. அவ்வளோ பெரிய இன்றைக்கி இப்போ என்ன லால் சலாமா அந்த படம் ஓடலை, இதுக்காக நம்ம அவங்க போய் குறை சொல்ல முடியுமா? மக்களுக்கு பிடிக்கலைன்னா ஓடாது, மக்களுக்கு பிடிச்சா ஓடும். ரைட்டு. இன்னொன்று சொல்லிங்களேன், சினிமாவை கற்றுக்கிட்டு வரணும் சார். 100% அட்லீஸ்ட் ஒரு படமாவது அவங்க போய் ஒர்க் பண்ணணும். இன்றைக்கி வந்து அத்தனை இளைஞர்களுமே படமே பண்ணாமல் எதையுமே அனுபவம் இல்லாமல் நேரடியாக படம் பண்ண வந்துடுறாங்க. அது 100% நான் ஒத்துக்குவேன். நான் என்னோடய சங்கத்தை டெய்லி வரவங்கள்ட்ட அதான் சொல்லுவேன், எங்கேயாவது ஒரு ஒரு சங்கத்திலே போய் ஏதாவது சொன்னால் கேட்டு வா. அது அதில் 10 வாரம் சொல்லுவான், அதில் ஒன்று உனக்கு உண்மை தெரியும், அப்போ தான் நீ படம் பண்ண சொல்லி அனுப்புவேன். ஏமாத்திரம் வந்தேன். ஒன்றும் இப்போ ஒரு 4 முனி பாசன்னு ஒரு படம் நான் தான் வீடியோ போட்டேன். 3 கோடி ரூபா காலி. ஃபோன் பண்ணி சொல்கிறார், சார் எனக்கு 3 கோடி ரூபா என்னன்னு எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க சார்ன்றான். என்ன பண்ணீங்க? சரின்னு உடனே அவர் சொன்னேன், இனிமேல் எங்கேயாவது ஒருத்தர் கேட்டுட்டு படம் பண்ணுங்க. அப்போ 3 கோடி போயிட்டார். இப்போ விருதுனார் இல்லையே, டுபாவர் சங்கத்தில் கேட்டு சொன்னேன். இனிமேல் தான் நான் கேட்க சொன்னேன். தோற்றதுக்கு அப்புறம் தான் சொன்னேன், ஏதாவது ஒரு 10 சங்கத்தில் ஒரு சில கேளு, அவன் 10 வாரம் சொல்லுவான், அதில் ஒன்று உண்மையாக இருக்குன்னு சொன்னேன். 8 சங்கம் இருக்குது. ஆமாம், எங்கள் சங்கம் சிறுபட தயாரிப்பாளர் சொல்லலை. நீ 50 கோடி எடுக்கலாம், 5 கோடி எடுக்கலாம், 1 கோடி எடுக்கலாம், 50 லட்சம் எடுக்கலாம். எங்களோட சங்கம் சினிமாவுக்கு உதவி பண்ணக்கூடிய சங்கம். நீங்கள் இன்றைக்கி எங்கள் சங்கம் நல்லா போதுன காரணம்னா எதுவாக இருந்தாலும் இறங்கி நான் வேலை செய்கிறேன். இதுதான் என்னுடைய கேரக்டரு. எந்த படத்துக்கு எனக்கு ட்ரைலர் அமிச்சார், நான் ட்ரைலர் தான் பார்த்தேன், படம் என்ன நான் பார்க்கல. படத்தை பார்த்தா 100% நல்லா நேராக சொல்லிடுவேன். அந்த இருக்கிற அவுட்டிக்கல். ஆமாம், அது என்ன காரணம்? கண்டென்ட் நல்லா இருக்குங்கிறது படம் வந்து பார்த்துட்டு வந்து வெளில திட்டுவான், வேஸ்ட்டாக கூட்டம் சொல்லிட்டானா விட்டுருவான். அதே சில பேர் சரிவா நமக்கு 1 லட்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் படம் பார்க்க வருவான். ஏன்னா அவர் வந்து இப்போ தேட்டருக்குள்ளே வர வைக்கிறது தான் அவர் வேலை பண்ணுறாரு. அது நல்லா இருக்குது, நல்லா மக்கள் முடிவு பண்ணணும். 100% படம் நல்லா எடுக்கும் ராஜா, நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. ஆமாம், நாங்கள் தேட்டர் வாங்கி இப்போ வாரம் தேட்டர் கொடுத்து தான் இருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஜென்னிஸ்னு ஒரு பிடிச்சிரு மொத்தம் 4 பேர். இவரோட ஒரு யார் சொல்லிங்க உங்களோட படம் ரிலீஸ் பண்ணுற 4 பேர் என்ன சொல்லுங்கள். ஆமாம், அது என்ன சொல்லுங்கள். ஆர்டிஸ்ட் வேலையும் ஒன்றும் இல்லைங்க, அதையும் நம்ம சொல்லணும்ல. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சாதம் தனுசு நடிச்சுன்னா வச்சுங்களேன், தேட்டருக்குள்ளே வராங்க. இப்போ ராபர்ட் நடித்தார்னா வரல, அதுக்கு என்ன பண்ணால் ப்ரொமோஷன் பண்ணோம். ப்ரொமோஷன் பண்ணி வந்தால் கூட அது தேட்டருக்கு வராத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு வந்து எல்லாம் செல்ஃபோன் இல்போன் எல்லாம் வேறு மாதிரி என்டர்டைம் ஆகி போச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதை மீறி வர வைக்கணும்னா கண்டென்ட் நல்லா இருக்கணும், ப்ரொடியூசர் மெயின் சப்போர்ட் பண்ணால் படம் வெளியே வரும். ஆமாம், அதுதான் சார். இப்போ மக்கள் ரசனை மாறி போச்சு. இல்லை எது புரியல, எந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாங்க? இருங்க, அன்னைக்கு அப்போ உள்ள படத்தோட இளையராஜா மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கண்டென்ட் இப்போ ஏங்க இப்போ கண்டென்ட் நல்லா இல்லாததுனால தாங்க பழைய படத்துக்கு போகிறாங்க. அதை எடுக்கணுன்னு தான் நான் வரவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ ராபர்ட் தெளிவாக சொல்லுவார். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். ஆமாம்,
நான்லாம் எஸ்கேப் ஆவேன், நான் தான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஆமாம், நாங்கள் எங்கள் சங்கத்தில் நாங்கள் பேசி உடனே படத்தனம் பண்ண முடியாது ராஜா. நாங்கள் வந்து ஒரே ஒரு கார் தர மாட்டோம். 100 படம் ரிலீஸ் பண்ண 100 வரைக்கும் அந்த படத்தை 100 கார் கொடுன்னு சொல்லிடுவோம். வாரத்தில் ஒரு கார். நான் இப்போ தான் சொல்லிக்கிறேன். நான் படம் பார்க்கல, படம் பார்க்கணும் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ தான் நான் ட்ரையல் முடிக்கிறப்ப தான் வந்தேன். இல்லை ஒரே நிமிஷம், இந்த படம் ஓடினா தாங்க இவருக்கு ஒரு லைஃபு, எங்கள் சங்கத்துக்கு ஒரு பெருமை, அவருக்கு பெருமை. நம்ம கேள்வி கேட்குறதால படம் நல்லா எடுத்துருந்தா நான் நேராக ஒரு சப்போர்ட் பண்ணேன். எடுக்கலையா இல்லை சொல்லிடுவேன். இதுதான் என்னோட உண்மையான கேரக்டர். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் ஒன்று கேட்டிங்க, லைக் என்னென்னா படம் ஓட வைக்கிறதுக்கு ஆட்களை வைக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு கான்டெக்ட் வைக்கிறீங்க, அதனால 10 கேள்வி வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்க. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. எப்படின்னா இப்போ ஈவில்டுன்னு ஒரு மூவி இருக்குண்ணா, அவங்க என்ன லைக் அவங்க ப்ரொமோஷன் பண்ணாங்க ஒன்றும் பண்ணல. அவங்க என்னென்னா அவங்க சேலஞ்ச் விட்டாங்க தியேட்டரில் அந்த படத்தை வந்து யாராவது தனியாக போய் உட்காந்து பார்க்கணும். அதுக்கு அந்த படம் நல்லா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க ஏன் அதை விட்டாங்கன்னா தனியாக ஒரு ஆள் உட்காந்து அந்த படத்தை வந்து பார்க்க முடியாது, அதான் வித்தியாசம். ஸோ நாங்கள் ஏன் இந்த கான்டெக்ட் விட்டுருக்கோம்னா எங்கள் படத்தில் அவ்வளோ கேள்விகள் இருக்குது, அவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது, அவ்வளோ நாட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பாட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் புரியுதா, உங்கள் மக்களுக்கு தெரியுதா. நாங்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமே வந்து மூவி பண்ணலை, அளவு இந்தியா ஆகட்டும் அளவு வேர்ல்டு ஆகட்டும் எல்லாருக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்க இருக்கும்போது வந்து ஸோ உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு நாங்கள் ரீச் கொடுத்துருக்கோம், எந்த அளவுக்கு நாங்கள் சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரணும். நான் அதுக்காக மட்டும் எனக்கு கேள்வி வச்சுருக்கோம். நீங்கள் சொல்லுமே ஆட்களை வர வைக்கிறக்காவோ அந்த இதுக்கெல்லாம் அந்த மாதிரி எண்ணமே இல்லை. யார் வேணால் பார்ப்பாங்கண்ணா, படம் நல்லா இருந்துச்சு யாரும் வந்து பார்ப்பாங்க. இதான் உண்மையான விஷயம்.